அஜித்குமார் வழக்கில் வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள காளிகோயில் காவலாளி நகை திருட்டு குற்றச்சாட்டின் பேரில் தனிப்படை காவலர்களால் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலையானார். இந்த சம்பவம் குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தரநாத் சுரேஷை விசாரணை அதிகாரியாக நியமனம் செய்தார். இந்நிலையில் இந்த விசாரணையின் இடைக்கால அறிக்கையை விசாரணை அதிகாரி இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹென்றி தீபேன் இன்றைய உயர்நீதிமன்ற விவாதம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசுகையில், சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்ட ஸ்டெர்லைட் வழக்கு இன்று 7வது ஆண்டை தொட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அதே போன்றுதான் சாத்தான்குளம் வழக்கு. ஆகையால் தமிழகத்தில் உள்ள நேர்மையான காவல்துறை அதிகாரிகளை கொண்டு இந்த விசாரணை மேற்கொள்ளலாம் என நாங்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தோம். சிபிஐ விசாரணையில் நீதிமன்றம் உறுதியாக இருந்தாலும் வருகின்ற ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் சிபிஐ விசாரணையின் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. மேலும் சாட்சியங்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கில் உள்ள சாட்சியங்களுக்கு முழு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என வைத்த கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்திற்கு அனைத்து நிவாரணங்களும் வழங்க வேண்டும். அதே நேரம் இதே வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் என்றார். தொடர்ந்து பேசிய அதிமுக தரப்பு வழக்கறிஞர் மாரிஸ்குமார், அரசு தரப்பில் இன்று நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குடும்பத்திற்கு ரொக்கமாக எந்த நிவாரணம் வழங்கவில்லை என ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். தமிழக அரசு பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குடும்பத்திற்கு எவ்வளவு தொகை நிவாரணம் வழங்கப்படுகிறது என்பதை தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் கேட்டு வழக்கை பிற்பகல் ஒத்திவைத்துள்ளனர் என்றார். ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் அத்தனை லட்சம் கொடுக்கப்பட்டது, இத்தனை லட்சம் கொடுக்க போகிறோன்னு சொல்லி பரவிக்கிட்டு இருந்தது எல்லாமே பொய் அப்படிங்கிறது இன்று அரசு தரப்பில் சப்மிட் பண்ண சப்மிஷனில் தெரிய வந்துருச்சு. அதனால் வழக்கு இப்போ மதியானம் 2 ஆளுக்கு ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது எதற்காகனா, எவ்வளோ காம்பன்சேஷன் உங்கள் தமிழக அரசு இந்த இழந்த குடும்பத்துக்கு கொடுக்க பணமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படிங்கிறத கேட்டு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 வாரம் ஒத்தி வச்சாங்க. ஆனால் தமிழக அரசோட கூடுதல் வழக்கறிஞர், நான் மதியானமே கேட்டு சொல்கிறேன் எவ்வளோ பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒத்தி வச்சுருக்காங்க. இதே தமிழக அரசு கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்துக்கு 10 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்தாங்க. இன்று இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஃப்ரீ ஹவுஸ் சைட் பட்டாவும் இந்த அரசு வேலை வாய்ப்பும் தான் இவங்களுக்கு காம்பன்சேஷன் சொல்லி சொல்கிறாங்க. இது தமிழக அரசோட முழு ஃபெயிலியர். இதை ஆனால் நீதிமன்றம் அப்படியே விட்டுறல. பணம் ஏதாவது கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த உயிரோட மதிப்பை எதனாலையும் மதிப்பிட முடியாதுங்கிறத உறுதி செஞ்சு மதியானத்துக்குள்ளே கேட்டு, அந்த இறந்த நபருக்கு மட்டும் கிடையாது, இறந்த நபர் கூட ஏகப்பட்ட பேர் 3-4 நபர்கள் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் சேர்த்து என்ன காம்பன்சேஷன் கொடுக்க முடியுங்கிறத தமிழக அரசை கேட்டு மதியானம் ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காரு. அது போக மெயின் ஆர்டர் ஆல்ரெடி டிக்டேட் பண்ணிட்டாங்க. தமிழக அரசு கிரைம் நம்பர் 303 டிரான்ஸ்ஃபர் பண்ணி உத்தரவு போட்டு ஜிஓ ஓப்பன் கோர்ட்டில் கொடுத்தாங்க. நாங்கள் என்ன சொன்னோம், 303 மட்டும் நீங்கள் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணால் அது முறையாக இருக்காது. ஏன்னா இதோட மூல காரணம் 302 டாக்டர் நிவேதா அவர்கள் கொடுக்கப்பட்ட வழக்கில் இந்த இறந்த பையன் மேலே எஃப்ஐஆரே போடாமல் அடித்து துன்புறுத்தப்பட்டதான் முதல் வழக்கு. அதனால் அந்த வழக்கையும் சேர்த்து சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிறத முறையிட்டோம். அதை நீதிபதிகள் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசும் அந்த வழக்கையும் நாங்கள் சிபிஐக்கு மாற்றிடுறோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் உச்சநீதிமன்ற உத்தரவு போன்ற உத்தரவுகளை ரெக்கார்ட் பண்ணி இப்போ சிபிஐக்கு மாற்றினதை உயர்நீதிமன்றமும் கேட்டு இன்னைக்கு 2 ஆளுக்கு சொல்லியிருக்காங்க. வழக்கு மீண்டும் 2 ஆளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஓகே, தேங்க்யூ. நீண்ட விசாரணை இன்று ஏற்பட்டது. மாண்புமிகு நீதிமன்றம் 2ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை உயர்நீதிமன்றம் நியமனம் செய்த மாவட்ட நீதிபதி அளித்த அறிக்கையை பல நிமிடங்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். அதில் மறந்துவிட வேண்டாம், சாட்சி அளித்தவர்கள் எல்லாம் 19, 20, 25 பக்கம் சாட்சி அளித்தார்கள் என்று மறந்துவிட வேண்டாம். இதான் நடந்தது. அதை படித்தவுடன் அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஏஐஜி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அஜ்மல் கான் அவர்கள், அரசு ஏற்கனவே இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டது, அதற்கான ஆணை கெசட்டில் வந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டு அவர்கள் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தயார் பண்ணி கொடுத்தார்கள். அவர்கள் சில தஸ்தாவேஜுகள் கொடுத்தார்கள்.
ஆனால் எப்பொழுதும் அரசு நடக்கக்கூடிய அதே வழிமுறையை பயன்படுத்தி மனுதாருக்கு தெரியாமல் கொடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் எங்களுக்கு நகலே கொடுக்கவில்லை என்பதை கூற விரும்புகிறேன். அஜ்மல் அவர்கள் ஆச்சரியப்பட்டு வழக்கறிஞரிடம் கேட்டார்கள் கொடுக்கவில்லையா என்று. ஆனால் அரசு வழக்கறிஞர்கள் இதுவரை என்னிடம் கொடுக்கவே இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன்.